வணக்கம் அன்புநேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பதிவுகளும் உங்களிடமே ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னா அந்த மாற்றம் முழுமையாக உங்கள் லைஃப்பை நல்லபடியாக மாற்றிடும்ன்ற நம்பிக்கையில் தான் நான் ஒவ்வொரு பதிவுகளுமே நான் கொடுத்துட்ருக்கேன். ஐயா, இன்று நீங்கள் சிந்திக்கக்கூடிய சிந்தனைகளும் செயல்களும் தான் நாளை உங்களுடைய எதிர்காலம். இதை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். அது மட்டும் இல்லாமல் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கணிப்புகளும் வெறும் ஜோதிட கணிப்புகளோடு மட்டும் அல்லாமல் இந்த வாழ்க்கை சார்ந்த சில நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மைகளும் மற்றும் இந்த பிரபஞ்சம் சார்ந்த சில ஈர்ப்பு விதிகள் பற்றிய தகவல்களும் இதையெல்லாம் கலந்து ஒவ்வொரு ராசிக்கு கொடுக்கறனால தான் இன்னைக்கு பேராதரவு பெற்று நம்மளுடைய சேனலுக்கு பார்த்தீங்கன்னா 11 லட்சத்துக்கும் மேலே சந்தாதாரர்கள் இருக்காங்க. 30 கோடி பார்வையாளர்களை கடந்து நம்ம வெற்றி நடை போட்டுட்டு இருக்கோம். அப்படின்னா கொடுத்த தகவல்கள் சரியான நபர்களை போய் சேர்ந்துருச்சுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒவ்வொரு விஷயம் இந்த உலகத்தில் உள்ள நல்லது கெட்டது எதுவுமே அதற்கான மனிதர்களை தான் தேடி செல்லும். அதற்கான ஈர்ப்புத்தன்மை உள்ளவர்களை தான் போய் சேரும். அதனால தான் நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் பிரச்சனைகள் கஷ்டங்கள் 1008 இருக்கலாம். இது எல்லாமே உங்களை சூழ்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த இடத்துலையும் நீங்கள் எதை உங்கள் வாழ்க்கைக்குள் கொண்டு வர முயற்சிக்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் அப்படிப்பட்ட அது சம்பந்தமான விஷயங்கள் தான் உங்கள் லைஃப்குள்ளே வரும். இதை நீங்கள் முழுமையாக நம்பி பாருங்கள், நீங்கள் ஏமாறவே மாட்டீங்க. இதை நான் ஒரு மனிதனை போய் நம்புங்க, இல்லைனா நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தை போய் நீங்கள் இந்த விஷயத்தை எழுதி வைங்க நடக்கும், இப்படிலாம் நான் எதுவுமே நான் சொல்லுவது உங்கள் நம்பிக்கை மீது நீங்கள் நம்பிக்கை வைங்க. அது உங்களை கைவிடவே விடாது. எந்த இடத்துலையும் மனிதன் கூட சில நேரங்களில் நம்ம முதுகில் குத்திடலாம், நம்மளை ஏமாத்திடலாம், காலை வாரி விட்டுறலாம். இன்றைக்கி நமக்காக இருக்கிறவர்கள் நாளைக்கு நமக்கே ஆப்போசிட்டாக கூட மாறலாம். இதெல்லாம் இயற்கையே நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் நீங்கள் விதைத்த நம்பிக்கை, இந்த இயற்கையின் மீது வைத்த நம்பிக்கை, உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் என்றைக்குமே உங்களை கைவிடாது. அந்த வகையில் இந்த பதிவு மகரம் ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு. உங்கள் வீட்டில் ஒரே வீட்டில் இந்த மகரம் சிம்மம் ராசிக்காரங்க இருக்காங்கன்னா இந்த ஒரு பதிவை முழுமையாக பார்த்துருங்க. உங்கள் வாழ்வில் அளவற்ற நன்மைகளை நீங்கள் பெறலாம். இன்றைக்கி எவ்வளோ உங்கள் லைஃப்பில் என்னென்ன பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் இதை அனைத்தையும் சரி செய்வதற்கான ஒரு பதிவாக இந்த பதிவு இருக்குன்ற நம்பிக்கையில் தான் இந்த பதிவை நான் கொடுக்குறேன். ஆகையால் கொஞ்சம் டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி இதை பார்த்துருங்க. எதுக்கோ நம்ம நேரத்தை செலவு பண்ணுறோம், ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு கேம் விளாண்டுட்டு எதுக்கோ நேரத்தை செலவு பண்ணுறோம். ஆனால் இப்படிப்பட்ட சில தகவல்கள் உங்கள் காதிற்கு வருவதே இறைவனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்குன்றனால தான். ஏன்னா நல்ல விஷயங்கள் நல்ல ஒரு மனதை கொண்டவர்களுக்கும் நல்ல எதிர்காலம் கொண்டவர்களை தேடி தான் வரும். அப்போ இந்த பதிவு உங்களை நோக்கி வந்திருக்குன்னா நீங்கள் நல்ல எதிர்காலத்திற்காக பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நபராக தான் நிச்சயமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆகவே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனிதர்களெல்லாம் இன்றைக்கி கடல் கடந்து எல்லா வெளிநாட்டவர்கள் கூட, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்ம தமிழ்வாழ் மக்கள் கூட இன்றைக்கி வாட்ஸ்அப் கால் பண்ணி கனடா, சிங்கப்பூர், மலேசியா, லண்டன், பல இடங்கள், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா எல்லா இடத்துலேருந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க. இது எனக்கு பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்மளுடைய பதிவுகள் சரியான நபர்களை போய் அடைஞ்சிருச்சுன்னு நான் நம்புகிறேன். அதே போல் தான் நம்ம கையால் நம்ம தயாரித்து கொடுத்தோம் கந்திருஷ்டி சாம்பிராணி முதல் முறையாக நம்ம கையால் நம்ம தயாரித்து கொடுத்தோம். எல்லா வீடுகளுக்குமே போய் சேர்ந்துட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷம். இது நேற்று ஆர்டர் பண்ணவங்களுக்கான பேக்கிங் ஒர்க் எல்லாமே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அனுப்ப போகிறோம். இதிலே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. வாங்கினவங்களே தான் திரும்ப ஆர்டர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆகவே இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி ஐயா, எந்த ஒரு பொருளுமே முதல்ல தயாரிப்பவர்கள் அதை எப்படி தயாரிக்கிறாங்க, அவங்க எந்த மனசோட தயாரிக்கிறாங்க, எப்படி அதை வழங்குறாங்க, இதையெல்லாம் பொறுத்து தான் வாங்கக்கூடியவர்களுக்கும் அதற்கான மாற்றங்கள் நிகழும் நான் நம்புகிறேன். நல்ல எண்ணங்களை விதைத்து வாங்குபவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் நடக்கணும்னு நம்ம மனசார இறைவனை வேண்டிட்டு தான் இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி நம்ம தயார் பண்ணோம். நல்ல மூலிகைகளை, இயற்கையாக விளைந்த நல்ல மூலிகைகளை காய வச்சு அரைச்சி பொடியாக்கி பூஜை அறையில் வச்சு நல்ல மந்திரங்கள், முருகன் மந்திரம், விநாயகர் மந்திரம்லாம் சொல்லி வாங்குறவங்களுக்கு இனிமேல் எந்த கந்திருஷ்டியும் படக்கூடாது. யார் பார்வையும் இவங்களை எதுவுமே டச் பண்ணவே கூடாது. இவர்களுடைய முன்னேற்றம் அடுத்தடுத்து நடந்து கொண்டே இருக்கணும். இவங்க அடுத்தடுத்த நல்ல இடத்த போயிட்டே இருக்கணும். நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதனாக மாறணுன்றதுக்காக தான் இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி நம்ம கையால் தயாரித்து இதை கொடுத்தோம். எப்படி நம் பதிவுகளில் நம்ம சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலும் அந்த சக்திகள் இருந்ததோ அதே போல் தான் நம்ம கையால் கொடுத்த இந்த கந்திருஷ்டி சாம்பிராணிலையும் அதற்கான சக்திகள் முழுமையாக இருந்துச்சு. வாங்கினவங்க எல்லாம் ஐயா
பாதியில் வீடு கட்டி போய் பல வருஷம் தவிச்சிட்டு இருந்தாங்க, வீடு பாதியிலே நின்றுச்சு, இன்றைக்கி கட்டி முடிச்சிட்டோம் சாம்பிராணி போட்டதுலேருந்து அவ்வளோ மாற்றங்கள் அப்படின்னு சொன்னவங்க, வேலையே இல்லாமல் இருந்து இன்றைக்கி வேலை கிடச்சிருச்சுங்க, நல்ல இடம் நான் நினச்ச இடத்துல கிடச்சிருச்சு, எனக்கு அதிசயமாக இருக்குன்னு சொன்ன நபர்கள். இப்படி ஒவ்வொருத்தரும் அவரவர்கள் கருத்துக்களை பதிவு, இந்த கருத்துக்களை எல்லாமே நம்மளுக்குன்னு ஒரு லிங்க் நான் கண்டிப்பாக ரெடி பண்ணி உங்களுக்கு நான் அதில் என்னென்ன ரிவ்யூ வந்திருக்குன்றது எல்லாமே நான் உங்களுக்கு அதில் எல்லாத்துக்குமே நான் அனுப்புகிறேன். நம்மளுடைய சேனல் லிங்க்லேயே போடுவோம். அதை பார்க்குறப்ப எல்லாருக்கும் தெரியும் வாங்கினவங்களுக்குலாம் எந்த அளவுக்கு மாற்றங்கள் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி. ஏன்னா பெரிய பெரிய பொருட்கள்லாம் பயங்கரமாக விளம்பரம் பண்ணுறாங்க, அதனால பார்க்குறாங்க, அதில் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் இருக்குன்னு தெரியாமே வாங்கிறாங்க. ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம கையால் தயாரித்து நம்ம இங்கே சிறிய அளவுக்கு தான் தயாரித்து கொடுக்குறோம். அதனால் நம்ம பெரிய அளவுக்கு எதுவும் விளம்பரம் பண்ணுறதில்ல, நம்ம சேனல் மூலமாக மட்டும்தான் சொல்கிறோம். இதனால் பார்க்குறவங்க தான் வாங்குறாங்க. ஆனால் வாங்குறவங்களே தொடர்ந்து அவங்க நண்பர்கள் உறவினர்னு எல்லாருக்குமே வாங்குறாங்க. ஆகவே புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே 9345397967 இந்த வாட்ஸ்அப் நம்பர் கந்திருஷ்டி சாம்பிராணி ஆர்டர் பண்ணுறதுக்கு 9345397967 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவுக்கான பலன்கள் என்னன்றதை பார்ப்போம். மகரம் சிம்மம் இந்த 2 ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ராசிக்காரங்க. இந்த 2 பேருமே வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த வீடு எப்படி இருக்கும் தெரியுங்களா? இப்போ நான் சொல்கிறேன், கேட்குற ஒவ்வொருத்தருக்குமே அதிர்ச்சியாக தான் இருக்க போகுது. ஐயா, ஒரு பக்கம் சனி பகவானுடைய நபர், அதாவது சனி பகவான் ஆட்சி செய்யக்கூடிய நபர், இன்னொரு பக்கம் சூரிய பகவான் ஆட்சி செய்யக்கூடிய நபர், 2மே பவர்ஃபுல்லான கிரகம். அப்போ அது ஒரே வீட்டில் இருக்குன்னா அந்த வீடு எப்படி இருக்கும்? வேற ஒன்றும் இல்லை, அங்கே ஒரு உக்கிரமான நிலை இருக்கும். என்னங்க உக்கிரமான நிலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன்று பிரச்சனைகள் சண்டைகள்னு வந்துட்டால் உச்சகட்டம் போகும். அதே போல் அன்பு பாசனம் வந்தால் அதுவும் உச்சகட்டமாக, எதுவாக இருந்தாலும் அங்கே பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும். இந்த ராசிக்காரங்க இருக்குது, 2 ராசிக்காரங்க ஒரே வீட்டில் இருந்தாங்கன்னா அந்த இடம் கண்டிப்பாக என்ன விஷயம் நடந்தாலும் அதில் பர்சன்டேஜ் அதிகமாக தான் காட்டும். ஒரு சண்டை நடந்தாலும் அது அதிகமாக தான் இருக்கும். ஒரு அன்பு பாசம் காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதுவும் அதிகமாக தான் இருக்கும். ஒரு பிடிவாதம் இருந்தாலும் அதுவும் அதிகமாக தான் இருக்கும். அப்போ அதிகம் என்ன, எதனால் இந்த அதிகம், ஏன் இப்படி பர்சன்டேஜ் அதிகமாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐயா, மகர ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு சனி பகவான் ஆட்சி செய்யக்கூடிய நபர். சனி பகவானுடைய அந்த அமைப்பு கஷ்டத்தை பார்த்து தான் அவங்க லைஃப்பில் அடுத்த கட்ட போவாங்க. இது மகர ராசிக்காரர்களுக்கான ஃபார்முலா, உங்கள் லைஃபுக்கான ஃபார்முலா. நீங்கள் மகர ராசிக்காரங்கனாவே இது கண்டிப்பாக நீங்கள் கஷ்டங்களை பார்த்து தான் நீங்கள் அடுத்த கட்ட போகிற மாதிரி தான் வரும் லைஃப். ஏன்னா இது சனி பகவான் அப்படி தான். அவருடைய பலன்கள் எப்படின்னா, முதல்ல ஒரு மனிதனுக்கு சோதனை, பல சோதனைகள், உச்சகட்ட சோதனைகள்லாம் கொடுத்து அப்புறம் தான் அந்த மனிதனே நினச்சிருவான், எப்பா இது என்னடா வாழ்க்கை, இது எதுக்குடா நம்ம இருக்கோன்ற அளவுக்கு அந்த மனிதனுக்கு சோதனைகளை கொடுத்து வாழ்க்கைக்கான பல உண்மைகளை புரிய வச்சு அடுத்து அந்த மனிதன் என்ன பண்ணணுன்றதுக்கான வழிகளை காட்டி விடுவார் சனி பகவான். இந்த பக்கம் சிம்மம் ஆளுமை திறன் கொண்டவர்கள். சட்டுன்னு கோபம் வரும். கோபம் வந்துச்சுன்னா கட்டுக்கடங்காத கோபம் வந்துடும். இப்போ இந்த பக்கம் மகர ராசிக்காரங்க மட்டும் சலிச்சவங்க கிடையாது, இவங்களுக்கும் கோபம் வந்துச்சுன்னா இந்த 2 பேர் இருக்கிற இடம், நான் தான் சொன்னேன்ல, சண்டை வந்துச்சுன்னா தீப்பொறி மாதிரி வெடிக்கும். குறிப்பாக திருமணமானவங்களாம் இந்த 2 ராசிக்காரங்க ஒன்றா இருக்காங்கன்னாவே வாக்குவாதங்கள் சண்டைகள் இல்லாமல் இருக்கா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்ப்போம். கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா பெரும்பாலும் இந்த 2 ராசிக்காரர்களில் பிறந்தவர்களுடைய ஜாதகம்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இதன் மூலமாக நமக்கு தெரிய வரக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, இந்த 2 ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் சில விதிமுறைகள் அதிகமாகவே ஃபாலோ பண்ணி ஆகணும். மற்ற ராசிக்காரங்களெல்லாம் ஒரு 4-5 விதிமுறைகள் நம்ம சொல்லுவோம், அதிலே நிறைய மாற்றத்தை அவங்க பார்த்துடலாங்க. ஆனால் இந்த 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டில் கண்டிப்பாக வேறு வழியே இல்லைங்க ஐயா. கொஞ்சம் விதிமுறைகள் அதிகமாக தான் தேவைப்படும். என்னென்னு நான் இப்போ ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஐயா, மகர ராசியில் பிறந்தவர்கள் எந்த விஷயத்தை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களை நோக்கி நெகட்டிவாக பேசிடாதீங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கண்ணா. இதில் விளையாட்டுக்கு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. மகர ராசிக்கார நண்பர்களே, உங்கள் 2 பேர்த்துக்குமே நான் சொல்லுவேன். மகரத்துக்கும் சொல்ல போகிறேன், சிம்மத்துக்கும் நான் சொல்ல போகிறேன் என்னென்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணணுன்னு. இந்த விதிமுறைகளை நீங்கள் ஒன்றில் ஒரு 3 மாதம் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் மாற்றம் எப்படி உங்கள் லைஃப்பில் கண்ணெதிர நீங்கள் பார்ப்பீங்கன்றதை நீங்களே பார்ப்பீங்க. மகர ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு எந்த நெகட்டிவான வார்த்தைகளையும், திரும்பியும் சொல்கிறேன், நெகட்டிவான வார்த்தைகளை எதையும் சிம்ம ராசிக்காரர்களை நோக்கி செலுத்தாதீர்கள், பேசாதீர்கள். அவர்களை நோக்கி பேசாதீங்க. அவங்க உங்களுக்கு சண்டையை உண்டு பண்ணணும்னு நினச்சி, உங்களை கோபத்தை உண்டு பண்ணணும்னு நினச்சி உங்களை வேணும்னே சண்டைக்கே கூப்பிட்டாலும் இதை நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் இதற்கு இடம் கொடுத்தால், இதை நீங்கள் செய்தால், நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன்,
மகர ராசிக்காரங்க என்ன நெகட்டிவாக பேசுகிறாங்களோ அது நடந்துடும். நீங்கள் பேசாதீங்க. நெகட்டிவாக எந்த வார்த்தையும் சிம்ம ராசிக்காரர்களை நோக்கி பேசவே பேசாதீங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, மகர ராசிக்காரர்கள் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கக்கூடிய நபர்கள். இதனால் என்னென்னா, நீங்கள் ஒவ்வொருத்தரையும் நம்பி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் சொல்லுவீங்க. ஒவ்வொருத்தருக்காகவும் சிம்ம ராசிக்காரர்களிடம் நீங்கள் பேசுவீங்க. ஆனால் சிம்ம ராசிக்காரங்க யார் தெரியுங்களா? யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பவே மாட்டாங்க. யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, அவங்க மேலே ஒரு டவுட் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா சிம்மம் ராசினாவே அப்படி தான். அவங்க 100% எல்லாரும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனாலும் பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய நபர்கள் மேலே கூட அவங்களுக்கு அப்பப்போ சில சந்தேகங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதை அப்பப்போ அவங்க கிளியர் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது மகர ராசிக்காரர்கள் மற்ற நபர்களுக்காக நீங்கள் சிம்ம ராசிக்காரரிடம் பேசும்பொழுது அங்கே சண்டைகள் வரும். இதை நல்லா நோட் பண்ணி பாருங்கள். மகர ராசிக்காரங்க மற்றவங்களுக்காக பேசுவேன். ஏன்னா மகர ராசிக்காரங்க தான் எல்லாத்தையும் நம்புகிறவங்களாச்சு. எல்லாத்தையும் நம்புகிறவங்கன்னா இவங்க வெகுளித்தனமாக இருக்கிறது தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம். எந்த விஷயத்தை எடுத்தாலும் நம்மள மாதிரி தானே எல்லோரும் இருப்பாங்க. நம்ம இப்போ இப்படி யாராவது பண்ணுவாங்களா, இப்படி யாராவது பேசுவாங்களா அப்படின்னு தன்னை வைத்தே மற்றவர்களை யூகிப்பவர்கள், கணிப்பவர்கள் இந்த மகர ராசிக்காரங்க. இதனால தான் இவர்கள் பல இடத்துல ஏமாற்றத்தையும் அந்த நம்பிக்கை துரோகத்தையும் பார்க்கறதுக்கு காரணம். ஆனால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த ஏமாற்றம், நம்பிக்கை துரோகம் எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க லைஃப்பில் இவங்க பெரும்பாலும் இவர்கள் கூட பயணிக்கக்கூடிய நபர்கள், வேலை, தொழில், நண்பர்கள் வட்டாரம் அப்படின்னு சொல்லி இவங்க கூட அவ்வளவு. ஏன் சிம்ம ராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கையில் உள்ள சிம்ம ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை துணையை கூட இங்கே நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க தான். நான் இல்லைன்னு சொல்ல, கண்டிப்பாக இருக்காங்க. எல்லார் வாழ்க்கையும் ஒரே மாதிரி கிடையாது. அப்போ இந்த 2 ராசிக்காரர்களும் ஒரே இடத்தில் ஒரே வீட்டில் வசிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னா, அந்த 2 ராசிக்காரர்களும் திரும்பவும் சொல்கிறேன், மாறி மாறி நெகட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்தவே விடாதீங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள். ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த வார்த்தைகள் பழிச்சிரும். நீங்கள் எந்த அளவுக்கு 2 நபர்களும் கோபத்தில் வார்த்தை, ஏன்னா இந்த ஒன்றும் இல்லை, சிம்ம ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாங்க, அவங்க மனசு நொந்து ஒரு விஷயத்தை பேசிட்டாங்க அப்படின்னா அது அவங்க ஆள் மனசில் புதஞ்சிரும். அதை யாராலையுமே இந்த உலகம் அழியிற வரைக்கும் அதை மாற்ற முடியாது. அவங்கள்ட்ட அதை மறைக்க முடியாது, அவங்களால அதை மறக்கவும் முடியாது. இதுதான் சிம்ம ராசிக்காரர்களுடைய அடையாளம். மகர ராசிக்காரங்க எப்படின்னா, பண்ண தப்பை கூட மறந்துடுவாங்க, சரி போன்னு விட்டுருவாங்க. ஆனால் மீண்டும் மீண்டும் இவர்கள் மனவேதனைக்கு ஆளாவது, ஒரு காலகட்டத்துக்கு மேலே யாரையுமே நம்பாத நபராக அந்த மகர ராசிக்காரங்க மாறிடுவாங்க. அப்புறம் சிம்ம ராசியாக இருந்தாலும் சரி, எந்த ராசியாக இருந்தாலும் சரி, அவங்க நம்பவே மாட்டாங்க. அப்போ ஒரே வீட்டில் இந்த 2 ராசிக்காரங்க இருக்காங்கன்னா முதல்ல இந்த 2 ராசிக்காரர்களிடையே உள்ள அந்த நம்பிக்கை அதிகரிக்கணும். ஏன் இதையெல்லாம் சொல்கிறேன்னா, அங்கே நீங்கள் இந்த மாற்றத்தெல்லாம் நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா தான் சின்ன பசங்களை இந்த ராசியில் இருந்தாலும் சரி, பெரியவர்கள் இந்த ராசியில் இருந்தாலும் சரி, கணவன் மனைவி இந்த ராசியில் இருந்தாலும் சரி, அண்ணன் தங்கச்சி இந்த ராசியில் இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பி இந்த ராசியில் இருந்தாலும் சரி, எந்த உறவில் இந்த 2 ராசிக்காரங்க இருந்தாலுமே அவர்களிடையே இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே கவனத்தில் கொண்டு வந்தால் மட்டும்தான் அங்கே நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும். இதுதான் இங்கே தேவை. எதை ஃபாலோ பண்ணால் அந்த வீட்டில் நல்லது நடக்கும். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அடுத்தடுத்த நிலைக்கு எப்படி நம்ம முன்னேறி போகிறது, இதை தான் ஒரு மனிதன் யோசிக்கணும். இந்த காலத்தில் நம்மளுக்கு மட்டும் நல்லது நடந்தால் போதும், நம்ம வீட்டில் நம்ம நிறைய சம்பாரிச்சா போதும் இல்லை, அந்த குடும்பமே நல்ல நிலைமைக்கு வரணும்னா எல்லாருக்கும் அந்த தெளிவுகள் இருக்கணும். அப்போ மகர ராசிக்காரங்க சனி பகவான் வழிபாடு ஒரு பக்கம் இருந்தாலும் சூரிய நமஸ்காரத்தை தினம் தினம் நீங்கள் செய்ய வேண்டும். சிம்ம ராசிக்காரங்க சூரிய நமஸ்காரம் செய்தாலும் சனி பகவான் வழிபாட்டையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அப்போ நல்லா நோட் பண்ணி பாருங்கள், மகர ராசிக்காரங்க சூரிய நமஸ்காரம் தினமும் செஞ்சு சூரிய பகவானை வழிபட்டிங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு ஃபேவரபுளாக வருவாங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டைகள் குறையும். நீங்கள் நினைக்கக்கூடிய நபராக சிம்ம ராசிக்காரங்க மாறுவாங்க. இதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். சிம்ம ராசிக்காரங்க சனி பகவானை வழிபட்டால் சனி பகவான் நீதி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு சனி பகவானுடைய அந்த விதிமுறைகளை புரிந்து நீங்கள் நடந்து கொண்டால் மகர ராசியில் பிறந்தவர்கள் உங்களுக்கு நண்பர்கள் ஆவார்கள், உங்களுக்கு நல்ல உறவுகள் ஆவார்கள். நீங்கள் சொல்கிறத காது கொடுத்து கேட்பாங்க. 2 ராசிக்காரர்களுக்கும் இடையே எந்த பிரச்சனையும் வராமல் சுமூகமான வாழ்க்கை முறை
நடக்கும். அந்த வீடு நல்ல மாற்றத்தை உண்டாக்கும், நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான வழிகளை வகுத்து கொடுக்கும். இதையெல்லாம் தான் இங்கே ஒவ்வொரு மனிதனும் தெளிவாக சிந்திக்கணும். ஏன்னா இங்கே ராசி பார்த்து நம்ம வெளியில் இருக்கக்கூடிய நபர்களோ வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள்ட்டையோ நம்ம பேசுறது பேசாமல் இருக்கிறதெல்லாம் அது ஆகாத காரியம். அது நடைமுறையில் சாத்தியமே இல்லை. இங்கே எல்லா நபர்களிடமும் நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பேசி தான் ஆகணும், அவங்க முன்னாடி போய் நின்று பேசி தான் ஆகணும். அது நடக்கும். எல்லா நபர்களிடமும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களை ஒரு மூஞ்ச கூட பார்க்கக்கூடாது நீங்கள் நினைக்கக்கூடிய நபர்கள்ட்ட கூட போய் பேசக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். சரிங்களா? அப்போ இங்கே எப்படி வேண்டுமானாலும் சூழ்நிலைகள் ஒரு மனிதனை மாற்றிடும். அப்போ நீங்கள் அந்த வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில் என்னென்ன மாற்றத்தை கொண்டு வந்தால் நம்ம குடும்பத்துக்குள்ளே முதல்ல நல்ல மாற்றம். ஏன்னா இங்கே குடும்பம் தான் இங்கே ரொம்ப முக்கியம். நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் வெளியில் பேசக்கூடிய நபர்கள், வெளியில் பழகக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்க கூட நீங்கள் ஒன்றும் லைஃப் லாங்கோ இல்லை 24 hours அவங்க கான்டாக்ட்லாம் நீங்கள் இருக்க போகிறது இல்லை. ஒரு குடும்பத்தில் என்ன அதிர்வலை இருக்கிறதோ அந்த அதிர்வலையை பொறுத்து தான் அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரின் எதிர்காலமும் அடங்கியிருக்கு. இதனால தான் நான் இது ரொம்ப முக்கியம், சீரியஸ்னஸ்ன்னு நான் ஒவ்வொரு பதிவுலையும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். சும்மா இந்த பதிவை நீங்கள் பார்க்கணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணுன்றதுக்காக இதை நான் சொல்லலை. எங்கேயோ எவனோ உட்காந்து உளறிட்டுக்கிறான்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. இதை எந்த அளவுக்கு ஒரு மனிதன் முக்கியத்துவம் கொடுத்து இதை புரிஞ்சுக்கிறானோ, அனலைஸ் பண்ணுறானோ, நான் சொல்ல மாட்டேன், அவன் லைஃப்பில் கண்டிப்பாக அந்த மாற்றத்தை பார்ப்பான். 100 இல்லை 1000% முன்னேற்றத்தை அவனுடைய வாழ்க்கையில் அவன் நேரடியாகவே கண்கூடாகவே பார்ப்பான். ஏன்னா அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். குறிப்பாக நான் இப்போ சொன்ன மாதிரி மகரம் ராசிக்காரர்கள் சூரிய பகவான் வழிபாடு, சிம்ம ராசிக்காரங்க சனி பகவான் வழிபாடு, இரண்டுமே நல்ல மாற்றத்தையும் நல்ல ஒரு விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் இந்த 2 ராசிக்காரங்க வேலை விஷயமா சிந்திக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, வெறும் கடின உழைப்பு மட்டும் இந்த 2 ராசிக்காரர்கள் இருக்கிற இடத்துல பணத்தை கொண்டு வந்து சேர்த்துறாது, முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்த்துறாது. ஏன்னா இங்கே நிறைய பேர் அந்த ஒரு விஷயத்தில் தான் குழப்பமாக இருக்காங்க. என்னென்னா, ஐயா நான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை செய்கிறேன், வருஷக்கணக்காக இப்போ நான் 10 வருஷமாக ஒரு இடத்துல வேலை செய்கிறேன், எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படின்னுறாங்க. ஆனால் இது எனக்கு கடவுள் ஒரு நல்ல வழியே காட்டலை அப்படின்னு சொல்லுவாங்க. என் ஜாதகத்தில் நல்ல நேரமே இல்லைன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு வழி பிறக்கலையேன்னு புலம்புவாங்க. ஆனால் உண்மையை சொல்லுங்கள், மனசாட்சியோடு யோசித்து சொல்லி பாருங்கள், நினச்சி பாருங்கள், யாரிடம் தவறு? ஒரு மனிதன் பல வருடத்திற்கு தன்னுடைய கடின உழைப்பை கொடுத்து முன்னேற முடியாமல் இருக்கிறான் அப்படின்னா அப்போ அங்கே தான் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மனிதன் தனக்கான முன்னேற்றத்திற்கான வழிகளை அமைத்து கொள்ளவில்லை. சூழ்நிலை வழி விடாது தான். இந்த ஒரு மாதம் நான் வேலைக்கு போகலைன்னா அடுத்த மாதம் நான் எப்படிங்க வாடகை கட்டுறதுன்னு பயம் இருக்க தான் செய்யும். ஆனால் இங்கே உலகத்தில் உண்மை என்னன்னா, பயந்தவன் வாழ முடியாது. உங்கள் வாழ்வில் நீங்கள் சில இடங்களில் துணிச்சலோடு முடிவுகளை எடுப்பவனே அந்த நல்ல இடத்த அடைவான். இப்போ ஒரு படகு இருக்குது, ஒரு கப்பல் இருக்குது, கடல் ஓரத்தில் ஓரமாகவே அது சேஃபாக நின்றுட்டு இருந்தால் அது தன்னுக்கான இடத்த போய் அடையுமா? அடையவே அடையாது. அது அந்த கடலில் பயணிக்க தொடங்கி உள்ளே வரக்கூடிய சூறாவளி காற்று, கடல் அலைகள் அனைத்தையும் தாண்டும் பொழுது தான் அதற்கான இடத்த போய் அது அடையும். அந்த ரிஸ்கெல்லாம் தாண்டினா தான் அது போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் கரெக்டாக சேஃபாக சேரும். இப்போ நடுவில் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு அது பயணிக்காமல் இருந்தால் எங்கேயோ ஒரு மூலையில் ஓரமாக கடற்கரை ஓரத்துலேயே நின்றுட்டு இருக்க வேண்டியதான். எல்லா கப்பல்களும் கடந்து போயிடும். அதே போல தான் மனிதனுடைய வாழ்க்கையும். அப்போ இந்த 2 ராசிக்காரர்களும் வேலை சார்ந்து சிந்திக்க வேண்டும் அப்படின்னா கடின உழைப்பு மட்டும் போதாது, கடின உழைப்பை சரியான இடத்துல கொடுக்கணும். ஏன்னா இவர்கள் ஆளுமை திறன் கொண்டவர்கள், இவர்கள் சிந்திக்கும் திறன் கொண்டவர்கள். 2 பேரும் சேரக்கூடிய இடம் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய இடமா இருக்குது. ஏன்னா இதெல்லாம் தான் நீங்கள் யோசிக்கணும். இதெல்லாம் ஒரு குடும்பத்திலே ஒரு வீட்டிலே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இதெல்லாம் தான் நீங்கள் யோசிக்கணும். எப்படிப்பட்ட ஒவ்வொருத்தரையும் நீங்கள், ஏன்னா குடும்பத்தில் எனக்கு தெரிஞ்ச இந்த பதிவை வீட்டில் இருக்கிறவங்க யாராவது வீட்டு தலைவரோ தலைவியோ யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்ககிட்ட நான் கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்று தான், யாராவது ஒருத்தருக்காவது குடும்பத்தை அனலைஸ் பண்ணக்கூடிய அந்த பொறுப்பு இருக்கணும். யாராவது ஒருத்தருக்காவது ஒன்று வீட்டு தலைவனுக்கு இருக்கணும், இல்லை வீட்டு தலைவிக்கு இருக்கணும். அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தர், சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். இவங்க எப்படிப்பட்டவர்கள், என்ன மாதிரி சிந்தனை கொண்டவர்கள், எப்படி இவங்கக்கிட்ட ஒரு விஷயத்தை கொண்டு போனால் இவங்க நல்லதாக நமக்கு கோஆப்ரேட் பண்ணி நல்ல விஷயத்தை பண்ணுவாங்க, குடும்பத்திற்கான முன்னேற்றத்தை கொடுப்பாங்க, குடும்பத்திற்கான மகிழ்ச்சிக்காக யோசிப்பாங்க அப்படின்றத கணிக்கக்கூடிய ஒரு நபர் குடும்பத்துக்கு ஒருத்தராவது தேவை. இருந்தால்தான் அந்த குடும்பம் நல்லபடியாக மாறும்.
ஏன் இதையெல்லாம் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பண வரவு அதிகமாக வந்து நல்ல செல்வ செழிப்பாக வாழ்ந்த குடும்பங்கள் கூட திடீர்னு அந்த குடும்பத்தில் சில நபர்கள் செய்த சில ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள், சில நபர்கள் பிரச்சனை பண்ணி சண்டை பண்ணி அந்த குடும்பம் திரும்ப எழுந்து நிற்க கூட முடியாத சூழ்நிலைக்கு போன குடும்பங்கள்லாம் இருக்குது. நிறைய பேர் ஜாதகம் பார்க்குறப்ப நமக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுது. இதையெல்லாம் நமது பார்வையாளர்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்கள், நம்மிடம் ஆன்மீக பொருட்கள் வாங்கக்கூடிய நபர்கள் யாருக்கும் இந்த மாதிரி லைஃப்பில் எந்த விஷயமும் வரக்கூடாது. அதற்காக தான் இத்தனை பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஆகவே மகரம், சிம்மம் இந்த 2 ராசிக்காரர்களும் இருக்கக்கூடிய வீடு இப்போ நம்ம சொன்ன இந்த விதிமுறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? குறிப்பாக சிம்ம ராசிக்காரங்க மற்ற வெளிநபர்களுக்காக மகர ராசிக்காரங்களை விட்டு கொடுக்காதீங்க. மகர ராசிக்காரர்கள் மற்றவங்களுக்காக சிம்ம ராசிக்காரங்கிட்ட சண்டை போடாதீங்க. இதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் வச்சு நீங்கள் கரெக்டாக 2 பக்கமும் மாற்றங்கள் வந்தால் தான் அது நிலையான மாற்றம். இதை கேட்டுட்டு உடனே மகர ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க விதிமுறைகள் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, நான்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னால் மாற்றங்கள் வராது. 2 பக்கமும் 2 கைகளும் தட்டினா தான் ஓசை. இதை புரிந்து கொண்டாலே போதும். இந்த பதிவை பார்த்த நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் இறைவனுடைய அருளாலும் பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதியாலும் இனியாவும் நல்லதே நடக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இன்றைக்கி நடக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் பார்த்து நீங்கள் பயந்துடாதீங்க. இறைவன் பிரபஞ்சம் உங்கள் பக்கம் இருக்காங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அதை கடந்து வெற்றியை பார்க்கக்கூடிய திறமை உங்களிடம் இருக்குது. இதை மட்டும் நீங்கள் நம்பினீங்கனாவே போதும். நல்லதை நம்பினீங்கனாவே போதும், அது நடந்துடும். இனியாவும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.